வெடி வெடித்து முடித்த உடனே நம்மக்கிட்ட மீதி என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த அட்டையை எரிக்கலாம். வேறு என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது பார்க்கும்போது உள்ளே வந்து மண் இருந்தது. சரி மண்ணெல்லாம் தட்டி எடுப்போம், எவ்வளோ மண் இருக்குது, இது என்ன பயன்படுத்தலாங்கிறது மாதிரி யோசிக்கும்போது சரி மண் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தட்ட ஆரம்பிச்ச உடனே மண் ஓரளவுக்கு நிறையாவே வந்ததுங்க. கொஞ்சம் சேறு மாதிரி இருந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தனால. சரி ஓகே இதை அப்படியே கலெக்ட் பண்ணுவோம். சரி இது வேறு வெடி, சரி அதுலேருந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தா செம்மண் கிடச்சிது. ஓகே ரொம்ப நல்லது. ஒரு வெடியிலேருந்து நம்மளுக்கு நல்ல களிமண், இன்னொன்றில் செம்மண், ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டில் போட்டு தேவையான அளவுக்கு என்ன செடி வைக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக விஷம் மாதிரி கூட சொல்லலாம். இது எல்லாம் சல்ஃபர் கலந்தது. ஒரு பழைய பாட்டு இது ஒரு செடி வாங்கும்போது கிடச்சிது. சரி இதெல்லாம் தூக்கி உள்ளே அடைச்சி வைப்போம். வச்சுட்டு நம்ம வந்து ஒரு செடி வைக்கலாம். என்ன செடி வைக்கலான்னு யோசிக்கும் போது ரொம்ப வளருமா வளராதாங்கிற மாதிரி செடியெல்லாம் தேவையில்ல, அப்படியே ஒரு போன்சாய் கலந்த மாதிரி ஒரு செடி கிடைக்கும், அப்போ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரூஃபில் ஒரு செடி கிடைக்கிது. இந்த தொட்டியில் வச்சு வளர்க்குறதுக்கு என்ன உண்டோ அந்த மாதிரி செடியை தேடும்போது தான் எனக்கு வந்து ரூஃபில் வந்து இந்த மட்டையெல்லாம் விழுந்து காக்கா எச்சை இதெல்லாம் போட்டு அதில் ஒரு 3 மரமாக செடியோ தெரில, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை மட்டும் எடுப்போம். இது ஃபுல்லாக வேம்பு. சரி வேம்பு வேண்டாம், இது காமன் தான் வேம்பு. சரி இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போன்சாய்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மரம் செடி இருந்தது. இந்த பாருங்கள், இது காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 மரம், 3 செடி கிடச்சிது. ஏன்னா இது எந்த மண் இருக்கோ இல்லையோ இதெல்லாம் முளைச்சி வளர்கிற ஐட்டம் தான் இது. சரி இந்த மாதிரி மரம், இந்த மாதிரி செடியை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம அந்த தொட்டியில் வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போது இதை வந்து அந்த தொட்டியில் வளர்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இதுக்கு வேண்டிய உரம் வந்து எங்கேருந்து கிடச்சிதுன்னா, இப்போ அந்த எடுத்தோம்ல அந்த இடத்துல அங்கேயே அந்த இலையெல்லாம் மக்கி அதுலேயே ஒரு உரம் கிடச்சிது. சரி அதை இதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மண்ணில் அந்த உரத்தில் தான் இது வளர்ந்துட்டு வந்தது. சரி இது தாய் மண் மாதிரி மேலே இருக்கட்டும், கீழே வந்து அந்த மண் இருக்கட்டும் சேர்ந்து சொல்லிவிட்டு அப்படியே வச்சு வளர்க்க ஆரம்பிப்போம். இதுதான் இந்த ஜேர்னியோட ஸ்டார்டிங் பிகின். பாருங்கள், நல்ல உரம், நல்ல மண், இதில் ஒரு செடி வளருது. பார்ப்போம் இது என்ன செடின்னு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.